இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட எஸ்கலேஷன் அதுக்கான காரணம் ட்ரோன் தாக்குதல்கள். ட்ரோன் தாக்குதல்கள் லாங் ரேஞ்ச் இருக்கு. அதிகப்படியா ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்துறதுனால இழப்புகள் உக்ரைன்ல அதிகமா இருக்கு. உக்ரைன் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால நேட்டோ நாடுகள் இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப கூட 18 செப்டம்பர் மத்தியானத்துக்கு மேல ஸோ இந்த உக்ரைனோட நேரப்படி சாயங்காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. அதுல 27 ட்ரோன்கள் 6 லொகேஷன்ல ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஹிட் ரேஷியோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதைத்தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன் தாக்குதல்களால இழப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்னொன்னு ஏர் டாமினன்ஸ். ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள பறந்துகிட்டே இருக்குதுன்னா, அதை ரிகானிசானுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது உளவு வேலையை பார்த்துக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அதிகமா ராணுவ உபகரணங்களோட நடமாட்டங்கள் எந்த பகுதியில் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஏற்ப தாக்குதல் பண்றாங்க. அடுத்தது ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கும்போது இந்த ட்ரோன்கள் மட்டும் இல்ல, ரஷ்யாவோட ஏர் சூப்பர்மர்சி அதாவது ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தொடர்ந்து ஃபேப் குண்டுகளை போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஃபேப் 250 ரக குண்டுகளை கொஸ்டான்டினிவ்கா இந்த பகுதியை நம்ம காலையில கூட பார்த்துருப்போம். இந்த பகுதியில் அதிகமாக ட்ரோன் தாக்குதல்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த பகுதிகளில் ஃபேப் குண்டுகள் போட்டதுனால செப்டம்பர் 18 அதிகாலை இந்த சமயத்தில் ரஷ்ய தரப்புல இருந்து ஃபேப் குண்டுகளை போட்டனால 5 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகாலை தான் ரஷ்யாவோட விமானங்கள் தங்கு தடை இல்லாமல் ஃபேப் குண்டுகளை கொஸ்டான்டினிவ்கால போடுது அப்படின்னா ஏர் சூப்பர்மர்சி அந்த பகுதியில் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பகுதிகளை நம்ம காலையில் பார்த்துருப்போம். பக்ரோஸ்க், மிர்னாகிராடு, இந்த கொஸ்டான்டினிவ்கா. ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதுக்கான காரணம் ட்ரோன் தாக்குதல் மட்டும் இல்லை, இது போல விமான தாக்குதல்களும் தான். ஸோ இது போல இருக்கிறதுனால அந்த இடத்துல மெயின்டைன் பண்ண முடியறது இல்லை உக்ரைனால. ஸோ ரஷ்யாவும் சுற்றி வளைச்சு ஒரு பகுதிகளாக பிடிச்சிக்கிறாங்க. ஒன்ஸ் கொஸ்டான்டினிவ்கா போயிடுச்சு அப்படின்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா பக்ரோஸ்க் போயிடும், மிர்னாகிராட் போயிடும். ரெண்டாவது இது வந்துருச்சுன்னா 70% கிட்ட வந்துருச்சு. அடுத்தது கிராமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க்கு மட்டும்தான். அது இந்த லிபன் பக்கத்துல மேலே வந்தாங்கன்னா சுற்றி வளைச்சிருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ இதில் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. ரஷ்யா மட்டும் கிடையாது, உக்ரைனோட லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள், உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் எஸ்எஸ்யூன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. கேஸ்ப்ரோமோட பெட்ரோல் கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் மேலே வந்து பார்த்தா நாங்கள் தாக்குதல் பண்ணிக்கிறோன்ட்டு பஸ்க்ரோஸ்தோஸ்தான் அப்படின்னு இது ஒரு தனி எப்படி தத்தரஸ்தான் இருக்கோ அதே போல் இதுவும் ஒரு தனி நாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரஷ்யன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது பல நாடுகளை ஒருங்கிணைச்சு ஆட்சி ஆளக்கூடிய ஒரு இது பேரரசு, ரஷ்ய பேரரசு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றரசுகளில் இந்த பஸ்க்ரோஸ்தான் அப்படிங்கிறது போல ஒரு சிற்றரசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், இது ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, பெரிய ஸ்டேட். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கும். இந்த செர்பியாக்கெலாம் வந்து பார்த்தா ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் இருக்கும். இப்படி இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருந்தது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அது போல் வந்து பார்த்தா அங்கேயும் ஸோ இந்த பகுதி வந்து உக்ரைனோட எல்லையிலேருந்து 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த பகுதி மேலே தாக்குதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கோல உக்ரைன் தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இழப்புகள் லாங் ரேஞ்ச்லேயும் ரஷ்யாவுக்குள்ளேயும் இழப்புகள் ஏற்படுது. எல்லாமே இந்த ஆயில் டிப்போ, பெட்ரோல் கெமிக்கல் இந்த ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும்தான் உக்ரைனால் தாக்குதல் பண்ண முடியுதே தவிர இராணுவ உபகரணங்கள், இராணுவ கிடங்கு, வேர் ஹவுசஸ் இது மேலே அட்டாக் பண்ணுறதோட விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. சக்ஸஸ் ரேட் உக்ரைனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர் ஹவுசஸ், இராணுவம் பயன்படுத்தக்கூடிய வேர் ஹவுசஸ் இது போல் பல விஷயங்கள் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வோல்கா கிரேடோட ஆயில் ரிஃபைனரி மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டோன்னு உக்ரைனோட ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸ் SOF அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. 18 செப்டம்பர் நாங்கள் நைட்டு, அதாவது 17 நைட்டு 18 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி நாங்கள் அட்டாக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து பண்ண கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருதரப்புலையும் மாறி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது போல ட்ரோன் தாக்குதல்கள்லாம் ஹெவியாக இருக்கிறதுனால டிஃபெண்ட் பண்ணுமா இல்லையா? போலாண்டுக்குள்ளே எஸ்கலேஷன் நடந்துருச்சு. ஸோ அதனால உக்ரைனும் போலாண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு கமிட்டியை, ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கமிட்டி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இது போல் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் வருது இல்லையா? ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ளே பறந்துட்டு இருக்கும்போது மேற்கு பகுதிகளில் வரும்போது இது போல் போலாண்டுக்கு இன்டிமேஷன் வந்துடும். லிவிவ், லுட்டஸ்க்கு, அதுக்கு முன்னாடி தெர்னோபோல், ஸோ இந்த பகுதியெல்லாம் வருதுனாலே இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற போல அலர்ட் வந்துடும். போலாண்டோட வீரர்கள் அங்கே இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு.
ஒருவேளை அப்படின்னா போலாண்டோட பார்டருக்கு முன்னாடியே நாங்க தடுத்து நிறுத்தினோம் அப்படிங்கிறனால போலாண்ட் இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் இதை செஞ்சுட்டாங்கன்னா அது போர் தான் அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொல்லிட்டாங்க, திமித்ரி மெதோதேவ் அவர்களும் சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது எப்போ நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட ட்ரோன்களை டவுன் பண்றாங்களோ அப்போ, அதாவது நோ ஃப்ளை ஜோன், அப்போ இது ஒரு உலகப்போரா மாறிடும் அப்படிங்கிற அச்சங்கள் பலருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெர்மனோட சான்சலரான மெர்ச் அவர்கள் இப்போ திரும்ப ஒடியாந்துக்கிறாருக்கு. மெஜாரிட்டியே இல்லை, அதை ப்ரூவ் பண்ணதுக்கே தர்கணத்துவம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அந்த பந்தஸ்தாங்க இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது சொல்லிக்கிறார், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உக்ரைனுக்கு அப்புறம் உக்ரைனை முழுசும் பிடிச்சதுக்கப்புறம் ரஷ்யா ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்தது யூரோப் அட்டாக் பண்ணுவாங்க. அது உக்ரைனை மட்டும் பிடிக்கிறது வந்து அவரோட கோல் கிடையாது. அடுத்த டார்கெட் நம்மளா தான் இருக்கும். அதுவும் ரீசெண்டான டேஸ்ல அட்டாக் நடந்திருக்கே, ரொமேனியா மேலேயும் போலாண்டு மேலேயும் ட்ரோன்கள் வந்திருக்கே. இது ஒரு சிறந்த உதாரணம். முதல்ல அதுக்கான எவிடன்ஸே தரல இவங்க. பட் ஆனால் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல. அவங்களோட எண்ணங்கள் பலது இருக்கு. ப்ரிகாஷனரி தான். இதே போல தான் எப்படி அவங்களோட பார்டருக்கு நெருங்கும் போது அவங்களுக்கு பீதி பேதி ஆகுதோ அதே போல தான் ரஷ்யாவுக்கும் இருக்கும். அப்போ உக்ரைன்கிறது பார்டர் லேண்டு தான் அதோட மீனிங். உக்ரைனோட அர்த்தம் என்னன்னா பார்டர் லேண்ட். அது யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டரா இருக்கக்கூடிய பகுதி தான் இது அப்படிங்கிறது போல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு சார்பா நேட்டோ கூடி இயூஓடையும் சேர்றேன்னு சொல்லும் போது கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தானே செய்யும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல இவங்களுக்கு அச்சங்கள் பீதி பேதியெல்லாம் ஆகுறதுனால இப்போ திரும்பவும் 3000 ட்ரூப்ஸ் எஸ்தோனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ட்ரில் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸு, கனடா, லாத்வியா, எஸ்தோனியா, ஸோ இது போல் நாடுகள் இதில் அவங்களோட ட்ரூப்ஸ் அனுப்பி ட்ரில் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரில்லில் நேவல் ட்ரில், ஏர் ட்ரில், கிரவுண்ட் ட்ரில், முப்படைகள் வந்து பண்ண ட்ரில் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம நேத்திக்கு பார்த்துருப்போம் சிஎஸ்டிஓ ட்ரில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நேட்டோ நாடுகளோட ட்ரில்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்டிஓ வெர்சஸ் நாட்டோவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இன்னும் எத்தனை அமைப்புகள் இதுக்குள்ள களமிறங்க போகுது? ஏன்னா சில நாட்கள் தான், அதுக்கப்புறம் நியாயப்படுத்தி ஒரு ஒரு நாடுகளும் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க எஸ்கலேட் ஆகும்போது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் என்ன ஒரு விஷயம்னா நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான காரணம் துருக்கி. துருக்கி அமெரிக்காக்கு அடுத்தபடியா லார்ஜஸ்ட் மிலிட்ரி வச்சிருக்காங்க அப்படின்னா துருக்கி. ஒன் ஆஃப் த நாடு துருக்கி. நாட்டோல அடுத்த லார்ஜஸ்ட் மிலிட்ரி வச்சிருக்காங்கன்னா துருக்கி. இப்போ இந்த துருக்கி லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, இப்போ இவங்க தான் வான் பாதுகாப்பு சாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா S-400 யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பும் போது துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரும்பியும் ரீட்ரேட் பண்ணிக்கிறாங்க. இதை நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம், ஆக்டிவாக தான் இருக்குது, இப்போதைக்கு இதை மாற்றுறதுக்கான எந்த ஒரு வழியும் எங்களுக்கு இல்லை, இதை சேஞ்ச் பண்ணலாம் மாட்டோம் அப்படிங்கிறது போல் துருக்கி தரப்புலேருந்து ஸ்டாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கான காரணமும் இருக்குது. துருக்கிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு. எந்த நேரமும் யார் வேணாலும் வந்து புஸ்கா குத்திடுவாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்காவை நம்பி ஆயுதங்கள் வாங்கி வச்சா ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காங்க. S-400 வாங்கினதுக்கே சாங்ஷன் போட்டிருக்காங்க. விமானங்கள்லாம் ஏற்றுமதி பண்ண மாட்டேன், F-35 கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சாங்ஷன் போட்டிருக்காங்க. நேட்டோ நாடு நார்மலாக ஆயுதங்கள் வேணும்னு சொல்லி அமெரிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட நேட்டோ நாடுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதுக்கான காரணம் S-400 டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதோட மாற்றம் இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த S-400 மிசைல் தீர துருக்கி இன்கேஸ் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா நாளைக்கு ரஷ்யாவோட விமானங்களே வந்து தாக்குதல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, நேட்டோ நாடுகள் போருக்கு வராங்க அப்படிங்கும்போது. இப்போ துருக்கிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா துருக்கியோட வான் பாதுகாப்பு ரஷ்யாவை நம்பிதான் இருக்கும். ஸோ அப்போ இவங்க ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரமாட்டாங்க இல்லையா அப்படின்ற போல கேள்விகள் இருக்கு. நேட்டோவில் இருக்கோம், உதவிகள் செய்கிறான், மற்றபடி எங்களெல்லாம் ஒன்றும் சேர்த்திக்காதீங்க அப்படிங்கல விலகி நின்று துருக்கி வேடிக்கை பார்த்துருவாங்களா? ஸோ இது போல் நடந்துடுச்சுன்னா யூரோப்பில் யார் தான் சண்டைக்கு போவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எதே எப்படி இது போல் எஸ்கலேஷன் மாறி மாறி நடக்கிறதுல என்ன நடக்கும் எது நடக்கும்னு பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பர்கள் வந்ததுக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் உக்ரைனு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து 1000 உடல்கள் உக்ரைனோட இறந்த உக்ரைனோட ராணுவ வீரர்களோட உடல்களை ரஷ்ய தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. திரும்பவும் ஒரு இலக்க எண்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை சொல்லவே மாட்டேறாங்க. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதிகப்படியான இறந்த வீரர்களோட உடல்களை வாங்குறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட்
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டா கிடைக்குதா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா 60 பில்லியன், மில்லியன் இல்ல பில்லியன் டாலர் போருக்கே தேவைப்படுது. இது போல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கறனால உக்ரைன் எப்படி மீண்டு வரப் போறாங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஏன்னா இவங்க குடுக்கக்கூடிய கணக்குல ரஷ்ய வீரர்கள் அதிகமா உயிரிழக்கிறதா சொல்றாங்க. ஆனா நடக்கிறத வச்சு பார்க்கும்போது, இந்த உடல்கள குடுக்கிறத வச்சு பார்க்கும்போது, உக்ரைனோட வீரர்கள் தான் அதிகப்படியா உயிரிழந்திருக்காங்க போல தெரியுதே அப்படின்ற கேள்விகள், சந்தேகங்கள் வலுவடைஞ்சுகிட்டே இருக்கு. உக்ரைன் இதுக்கு என்ன விதமான பதிலடிகள் குடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே மால்டோவா கிட்ட வந்துட்டோம்னா, மாயா சண்டோ அவர்களோட அந்த பவர் இருக்கு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்போசிஷன் அதுவும் இந்த கஸ்தல் அவர்களோட அரெஸ்ட்டுக்கு அப்புறம் மால்டோவால மிக பெருமளவுல அதிருப்திகள் மாயா சண்டோ அவர்கள் மேல இருக்கு. ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க இல்லையா? தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் மால்டோவா. ஸோ அது மேல மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்ல போல தெரியுது. போல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிக்கு அதிகப்படியான சப்போர்ட் இருக்கிற மாரி ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி எலக்ஷன்ல இல்ல ஏதாவது புரொட்டஸ்ட் நடந்துருமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது போல விஷயங்கள் நடக்குதுனாலே, இப்போ புரொட்டஸ்ட் நடக்குது, ஆட்சி கவிழ்ப்புங்கிறது சர்வ சாதாரணமா யூரோப்ல நடக்க ஆரம்பிக்குது. இந்த செர்பியால பல தடவ புரொட்டஸ்ட் அட்டெம்ப்ட் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாப் பண்ண பாடு இல்ல. ஒரு சைடு புரொட்டஸ்ட்ங்கிறது மிக பெருமளவுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஊகிக்கு அவர்கள எப்படியாவது தூக்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ அது அப்படியே பரவி யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளும் புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.